உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் என்னோட மரணத்தையும் தாண்டி வந்து என்னோட ராதாவை காப்பாத்திடுவேன். ஆனா என்ன பண்றது? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில துளசி அக்காவால தான் என்ன காப்பாத்த முடியும்னா கண்டிப்பா துளசி அக்கா வந்து என்ன காப்பாத்துவாங்க. ராதா, என்ன சொல்ற நீ? இல்ல ராதா, நீ என்ன பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் ராதா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ராதா ப்ளீஸ். பட் துளசி எப்படி வருவா? அது உங்களுக்கு சீக்கிரமே தெரிஞ்சிரும் மோனையா. ஆனா குஷி, என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? எஸ் ராமா. ரொம்ப நல்லது. சரி போ. லெட்ஸ் கோ. ஏய் குஷி, நானும் உன் கூட வரேன். இட்ஸ் ஓகே அப்பா. உன் கூட தான் ராமா இருக்காளே. ராதாவும் குஷியும் என்ன பண்ண போறாங்க? அண்ட் ஒருவேளை அந்த ஸ்டூபிட் தாமினி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்துட்டா அப்புறம் அவளுக்கு சந்தேகம் வந்துடும். குஷி சொல்றது கரெக்ட் மோகன். ஆல் தி பெஸ்ட் குஷி. குஷி குஷி, உன் ரூம்குள்ள அந்த பச்சை கலர் பெட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள உன்னோட விளையாட்டு பொட்டி இருக்கு. அது சீக்கிரமா எடு. சரி. குஷி, அந்த விளையாட்டு பொம்மைங்களுக்கு கீழே சில படங்கள் இருக்கும். சீக்கிரமா தேடு குஷி, சீக்கிரம். கிடைச்சிருச்சு ராமா. கிடைச்சிருச்சா? குஷி சீக்கிரமா அதை பேக்குள்ள போட்டு அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு, சீக்கிரம். அந்த ரெண்டடி சூனியக்காரியோட குரல் கேக்குது. அப்படின்னா இந்த ராதா இந்த குட்டி சத்தாங்கிட்ட பேசிட்டு இருக்காளா? அப்படின்னா இந்த சூனியக்காரிக்கும் அப்புறம் இந்த குட்டி சாத்தானுக்கும் நடுவுல சமரசம் ஆயிடுச்சா? ஆனா இங்க இப்ப இவ என்ன பண்றா? என்னன்னே ஒன்னும் தெரியலையே. இதனால நீ தப்பிச்சிடுவ அண்ட் சீக்கிரமா ஜெயில விட்டு வெளியே வந்துருவ. அப்படி என்ன சஞ்சீவினி மூலிகையை வச்சிருக்கா? இந்த குட்டி சாத்தா ராதாவை எப்படி காப்பாத்த போறா? இந்த நேரத்துல என் பொண்ணு எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. வேற வழி இல்ல, நான் தான் அவகிட்ட இருக்கிறத புடுங்கி ஆகணும் போல இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க உங்க சேட்டையை கைவிடவே மாட்டீங்கன்னு. ஆனா என்ன மறந்துட்டீங்களா? நான் இருக்கும்போது என் பொண்ணை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. உன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பிசாசு என்ன இப்படி தொங்க விட்டா? என்னால ஏன் பேச முடியல? நான் உன் பின்னாடி ஒரு நிழல பார்த்தேன்.
இங்க யாருமே இல்லையே. சரி. பிசாசு. ஆமா, பிசாசு தான். இன்னைக்கு இந்த பிசாசு உங்களுக்கு மனிதாபிமானத்தை கத்து கொடுப்பா. ராமா, என் கண்ணுக்கு நீ தெரியல. எங்க இருக்க? ஹலோ ஹலோ. உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டது? இல்லைங்க மேடம். என் பொண்ணோட ஞாபகம் வருது. நாடற சத்தம் தான் அது. அம்மா, பெரிய புத்திசாலின்னு நினைப்போ. எனக்கு கோவம் வந்தா நீ அலற சத்தம் மொத்த ஜெயிலையும் கேட்கும். புரியுதா? ராதா, சீக்கிரமா போன் பேசி முடியுமா? இல்லனா பிரச்சனை இல்ல, 2 பேருமே மாட்டிப்போம். இதோ 5 நிமிஷம். அண்ணா, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு 5 நிமிஷம். இது 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 துளசியோட என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இத நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ செஞ்சோம். இத பத்தி நான் சுத்தமா மறந்துட்டேன். இது எனக்கு குஷியோட ரூம சுத்தம் பண்ணும்போது கிடைச்சது. இத பாக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது உங்களோட துளசி அக்காவோட கையச்சதா இருக்கும். இதுதானா? ராதா, நீ இந்த ஃப்ரேமை தொடவே இல்லைல்ல? ஐ மீன், இந்த பேப்பரை நீ டச் பண்ணவே இல்லைல்ல? ஒரு வாட்டி கூட இல்ல, கொஞ்சம் கூட இல்ல, தொடவே இல்ல. இந்த ஃப்ரேமை என்னைக்கு போட்டோமோ அதுக்கப்புறம் இதை ஓபன் பண்ணவே இல்லை. இதுல நிச்சயமா துளசியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். உண்மையாவே நீ பெரிய ஆள் தான். பாத்தியா சேகர், நான் அப்ப சொன்னல, அம்மாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ உண்மையாவே என்ன கூட்டிட்டு வந்துட்ட ராதா. இப்போ நான் மட்டும்தான் உனக்கு உதவி பண்ண முடியும் ராதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.